ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கில் நெட் ஆர் ஸ்லேட்டு பேப்பர் 1ல் சிலோசிசம். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கான்செப்ட் புரிஞ்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ் அப்படி சம்முன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி போடணும். சம் அப்படின்னு வந்தால் இப்படி போடணும். ஓகேவா? சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ். அப்போது நான் இங்கே போடுறதே அப்படியே போட்டிருக்கேன், அப்படியே போடுறேன். ஓகேவா? சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த சிங்கர்ஸ் ஆர் டான்சர்ஸ். ஆல் த அப்படி வந்துச்சுன்னா நம்ம டபுள் போடணும். இங்கே என்ன இருக்கோ அதுதான் அது கீழே வரணும். மேலே இருக்கிறது வந்து அதுக்கு அடுத்தில் இருக்கிறது மேலே வரணும். அப்போ ஆல் சிங்கர்ஸ் ஆர் டான்சர்ஸ்னால் இப்படி வரணும். ஓகேவா? ஆல் வந்தாவே இப்படி வரணும். ஃபஸ்ட்டு சிங்கர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்சர்ஸ். ஆல்னு வரும்போது சிங்கர்ஸ் அண்ட் டான்சர்ஸ். அதான் இங்கே டயக்ராமேட்டிக்காக போட்டிருக்கேன். இதான் நம்ம கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இது கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எது கரெக்டுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட் என்னது? சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர்ஸ். சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர்ஸ். ஏன்னா இங்கே வந்து இந்த டான்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்ந்துருக்கு. நம்ம டயக்ராம் வரையும் போதே நமக்கு தெரியும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம்? சம்முன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இங்கே சிங்கர் சேர்ந்துருக்கு. இந்த சிங்கரில் வந்து டான்சர்ஸ் சேர்ந்துருக்கனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்போ இது வந்து கரெக்டு. நோ சிங்கர் இஸ் ஆக்டர். நோ சிங்கர் அப்படின்னா நோன்னா அர்த்தம்னா இங்கே இதுக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் தனியாக இருந்திருக்கணும். தனியாக இருந்தால் தான் அது வந்து கரெக்டு. இப்போ வந்து நமக்கு வந்து சேர்ந்துருக்கு அந்த மாதிரி நோன்றது தப்பு. அப்போது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. இப்போ நல்லா கவனிங்க. நம்ம அடுத்தடுத்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஆல் த ஹார்மோனியம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லா ஹார்மோனியம்ஸும் என்ன சொல்லுவாங்க? ஆல் த ஹார்மோனியம்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது கீழே போகணும்னு சொன்னேன் இல்லையா? ஆல் த வரும்போது ஃபஸ்ட்டு ஹார்மோனியம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இங்கே என்ன இருக்குது? இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ நம்ம வந்து இது போட்டாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ். அப்போ இது ஆல். ஓகேவா? அப்போ அதுக்கு மேலே ஃப்ளூட்ஸ். ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ். ஓகே, இப்போ வந்து இது பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிச்சிக்கணும். ஆல் த ஹார்மோனியம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி சொல்லலாம். ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளூட்ஸ்னு சொல்லலாம். ஆல் த ஹார்மோனியம்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் ஆல் ஃப்ளூட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. சம் ஃப்ளூட்ஸ் ஆர் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா வராது. சம் ஃப்ளூட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லலாம். சம் ஃப்ளூட்ஸ் ஆர் ஹார்மோனியம்ஸ் சொல்லலாம். இல்லை சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஹார்மோனியம்ஸ் அப்படி தான் சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ இந்த நம்ம கன்க்ளூஷன் பார்க்கலாமா? ஆல் த ஃப்ளூட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆல் த ஃப்ளூட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ தலைகிலேயே வராது. ஏன்னா இப்படி தான் போகும். ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ்னு வருமே தவிர ஆல் த ஃப்ளூட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வராது. அப்போ இது வந்து தப்பு. ஆல் த ஹார்மோனியம்ஸ் ஆஃப் ஃப்ளூட்ஸ் இப்படி வந்து நம்ம சொல்லலாம். ஆல் த ஹார்மோனியம்ஸ் கீழே இருந்து தான் மேலே ஆல் வரும். ஓகேவா? ஆல் த ஹார்மோனியம்ஸ் ஆஃப் ஃப்ளூட்ஸ். அப்போ கன்க்ளூஷன் 2 மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சம் மேங்கோஸ் ஆர் எல்லோ. சம்ன்ற வரும்போது நம்ம என்ன சொன்னேன்? நான் வந்து 2 இது போடணும்ல. அப்போது சம்மே மேங்கோஸ் ஆர் எல்லோ. ஃபஸ்ட் இது போட்டாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டம் டிக்ஸ்டோ ஆர் மேங்கோ. சம்முன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மேங்கோஸ். அப்போ இதோட இது சம் டிக்ஸ்டோ ஆஃப் மேங்கோஸ். இப்போ இந்த டயக்ராம் வச்சு தான் நம்ம வந்து கன்க்ளூஷன் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த வென் டயக்ராம் இது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து போடணும். இப்போ இந்த கன்க்ளூஷன் பார்க்கலாமா? சம் மேங்கோஸ் ஆர் க்ரீன். இங்கே க்ரீன்ன்றதே கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு டிக்ஸோ இஸ் ஏ எல்லோ. டிக்ஸோ இஸ் ஏ எல்லோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. டிக்ஸோக்கும் மேங்கோக்கும் சம்மந்தம் இருக்குது. மேங்கோக்கும் எல்லோக்கும் தான் சம்மந்தம் இருக்குது. அப்போ டிக்ஸோ இஸ் ஏ எல்லோன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த கன்க்ளூஷன்ஸ் ரெண்டுமே தப்பு தான். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சம் ஆண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ். சம் ஆண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ். சில சம்முன்னு வந்து அப்படி போடணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? சம் ஆண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஆல் த பேரண்ட்ஸ். ஆல் த பேரண்ட்ஸ் ஆர் ஆப்பிள் போடும்போது இப்போ 3த்துக்குமே கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ ஆல் த ஆப்பிள்ஸ் ஆர் பேரட்ஸா? கிடையாது. எல்லா ஆப்பிள்ஸ் பேரட் இப்படி சொல்ல முடியாது. இப்படி தான் சொல்ல முடியுமே தவிர சம் ஆப்பிள்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் தான் கரெக்டாக வந்துருக்கும் கன்க்ளூஷன். ஆனால் இது தப்பு. ஆல் த கொடுத்துட்டாங்க, அது தப்பு. சம் ஆண்ட்ஸ் ஆர் ஆப்பிள்ஸ். சம் இதுக்கு சம்மந்தம் இருக்குது. ஓகேவா? அப்போ சம் ஆண்ட்ஸ் ஆர் ஆப்பிள்ஸ் இந்த பொசிஷன்லாம் இருக்கனால அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு வந்து கரெக்ட். செகண்ட் மட்டும் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சம் பேப்பர்ஸ் ஆர் பென்ஸ். சம் பேப்பர்ஸ் ஆர் பென்னு. அதுக்கு முன்னாடி நம்ம இது போட்டுடலாம். ஏன்னா இது போட்டால் வரைய வரல. ஆல் த பென்சில்ஸ் ஆர் பென். அப்போது ஆல் த பென்சில் இங்கே வருது இல்லையா? பென்சில்ஸ் ஆர் பென்னு.
அப்புறம் போல சம் பேப்பர்ஸ் ஆர் பென், சம் பேப்பர்ஸ் ஆர் பென். அப்போ நம்ம வந்து போட்டாச்சு சம் பேப்பர்ஸ் ஆர் பென்னுங்கிறது வரும். அப்போது நமக்கு என்ன வரும், சம் பென்ஸ் ஆர் பென்சில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. அந்த டயக்ராம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆல் பேப்பர்ஸ் ஆர் பென்னு, பென்னுக்கும் இதுக்கு தான் சம்மந்தம் இருக்குன்னா பென்சிலுக்கு இது சம்மந்தம் கிடையாது. அப்போ நமக்கு இப்படி தான் வரும். ஓகேவா, பென்சிலில் வராது. ஓகே, சம் பென்ஸ் ஆர் பென்சில்ஸ், சம் பென் இப்படி சொல்லலாம் இல்லையா. சம் பென்ஸ் ஆர் பென்சில்ஸ் சொல்லலாம். சம் பென்ஸ் ஆர் பேப்பர்ஸ், சம் பென்ஸ் ஆர் பேப்பர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. சம் பென்ஸ் ஆர் பேப்பர்ஸ், அப்போ ரெண்டுமே கரெக்டு. இதே வந்து பார்த்தீங்கன்னா சம் பென்சில்ஸ் ஆர் பேப்பர்ஸ் வந்தால் தப்பாக வரும். ஏன்னா இது பேப்பர் வரைக்கும் தான் கனெக்ஷன், பென்சில் கிடையாது. ஓகேவா, இப்போ இது வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நோ டோர் இஸ் டாக். நோன்னு வந்துட்டு ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் வரக்கூடாது. அப்போது இது வந்து டோர். ஓகே, நோ டோர் டாக்னா இப்படி தனித்தனியாக தான் போட்டுக்கணும். ஓகேவா, ஆல் த டாக்ஸ் ஆர் கேட்ஸ், ஆல் த டாக்ஸ் ஆர் கேட்ஸ். இப்போ டயக்ராம் இப்படி போட்டாச்சு. இப்போ கன்க்ளூஷன் என்னது, நோ டோர் இஸ் கேட், நோ டோர் இஸ் கேட் தனியாக போட்டாலும் டாகு மட்டும்தான் நோ டோர்னு வந்துச்சு. அப்போ கேட்டுக்கு வந்து சம்மந்தம் இருக்குது. அப்போ இது வந்து இது கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோ கேட் இஸ் டோர் இப்படியும் நம்ம வந்து சொல்ல முடியாது. இது வந்து கரெக்ட். ஓகேவா, கரெக்டு கிடையாது, இது கரெக்டு கிடையாது. எது கரெக்டாக அது மாதிரி நம்ம டிக் பண்ணணும். ஏன்னா டாக் மட்டும் தான் நோ சொல்லியிருக்காங்களே தவிர கேட்டுக்கு வந்து இங்கே நோ சொல்லலை. அப்போ வந்து கேட் இஸ் நாட் இட்ஸ் பாசிபிள், அவ்வளோதான். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நோ டோர் இஸ் கேட்னாலும் கரெக்டு தான், நோ கேட் இஸ் டோர்னாலும் சம்மந்தம் இல்லை. அப்போ இதில் வந்து எது கரெக்டு, இது ரெண்டுமே தப்பு தான். ஓகேவா, நோ டோர் வந்து கேட்டுன்றது தப்பு தான், நோ கேட் இஸ் டோர்ன்றதும் தப்பு தான். ஏன்னா டாக் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே கேட்டை மென்ஷன் பண்ணல. நோ வந்து கேட்டுக்கு மட்டும்தான், டாகுக்கு மட்டும் தான், கேட்டுக்கு கிடையாது. சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ், எஸ் சம் கேட்ஸ் இப்படி வரும்போது சம், மேலேருந்து கீழே வந்தால் சம், இது கரெக்டு. ஆல் த கேட்ஸ் ஆர் டாக்ஸ் வராது, ஆல் த டாக்ஸ் ஆர் தான் கேட்ஸ். அப்போ இது ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும் தான் நமக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆல் க்ரீன் ஆர் ப்ளூ, ஆல் க்ரீன் ஆர் ப்ளூ போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஆல் ப்ளூ ஆர் ஒயிட், அப்போ மேலே போட்டாச்சு. இப்போ கன்க்ளூஷன்ஸ் என்ன இருக்குது, சம் ப்ளூ ஆர் க்ரீன், எஸ் சம் ப்ளூ ஆர், இப்படி வரும்போது சம் சொல்லலாம் இல்லையா, சம் ப்ளூ ஆர் க்ரீனு. சம் ஒயிட் ஆர் க்ரீன், எஸ் இதுவும் கரெக்ட். சம் க்ரீன் ஆர் ஒயிட் இப்படி வராது, ஏன்னா ஆல் க்ரீன் ஆர் ஒயிட் அப்படி தான் சொல்ல முடியும். இப்படி மேலேருந்து போகும்போது ஆள், கீழே வரும்போது சம், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் ஒயிட் இப்படி கீழே வரும்போது 2 வராது. அப்போது கன்க்ளூஷன்ஸ் 1 and 2 மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆல் மென் ஆர் வெர்டிபிரேட்ஸ் போட்டாச்சு. சம் மேமல்ஸ் ஆர் வெர்டிபிரேட்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மென் ஆர் மேமல்ஸா, இல்லை கிடையாது, ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லை. ஆல் மேமல்ஸ் ஆர் மென்னாவும் கிடையாது. சம் வைப்ரேட்ஸ் ஆர் மேமல்ஸ், ஏன்னா ரெண்டுத்துக்கு கனெக்ஷன் இருக்குது இல்லையா. சம் வைப்ரேட்ஸ் ஆர் மேமல்ஸ், ஆல் வைப்ரேட்ஸ் ஆர் மென்னும் கிடையாது. அப்போ கன்க்ளூஷன்ஸ் 3 மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்ட். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நான் கன்க்ளூஷன் 3 மட்டும் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஆல் ஃபோன்ஸ் ஆர் ஸ்கேல்ஸு, ஆல் ஸ்கேல்ஸ் ஆர் கால்குலேட்டர்ஸ். ஓகே, டயக்ராம் வந்தாச்சு. ஆல் த கால்குலேட்டர்ஸ் ஆர் ஸ்கேல்ஸா, கிடையாது, சம் தான் வரணும். ஆல் த ஃபோன்ஸ் ஆர் கால்குலேட்டர்ஸா, எஸ் ஆல் த ஃபோன்ஸ் ஆர் கால்குலேட்டர், இது கரெக்ட். ஆல் த ஸ்கேல்ஸ் ஆர் ஃபோன்ஸு கிடையாது, ஆல் த ஃபோன்ஸ் ஆர் ஸ்கேல்ஸ். இது இப்படி வரும்போது ஆல் எப்படி வேணால் போகலாம், இப்படி வரும்போது சம் தான் வரணும். அப்போ ஆப்ஷன் 2, 1, 4 தான் நமக்கு கரெக்டு. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சம் டேபிள்ஸ் ஆர் டிவி, சம்னு வரும்போது இந்த மாதிரி போடுவோம் இல்லையா. சம் டேபிள்ஸ் ஆர் டிவி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சம் டிவி ஆர் ரேடியோஸ், சம் டிவி ஆர் ரேடியோஸ் அப்படி போட்டாச்சு. இப்போ சம் டேபிள்ஸ் ஆர் ரேடியோஸா, டேபிள்ஸுக்கு ரேடியோக்கும் சம்மந்தமே இல்லை, அப்போ தப்பு. சம் ரேடியோஸ் ஆர் டேபிள்ஸா, இல்லை, ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லை, தப்பு. ஆல் த ரேடியோஸ், இங்கே ஆல்ன்ற ஆப்ஷனே இல்லை. நெக்ஸ்ட் ஆல் த டிவிஸ் ஆர் டேபிள்ஸா, இல்லை, 4மே இந்த கன்க்ளூஷன்ஸ் 4மே நமக்கு வந்து தப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஆல் த பேப்பர்ஸ் ஆர் புக்ஸ், ஆல் த பேப்பர்ஸ் ஆர் புக்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஆல் த பேக்ஸ் ஆர் புக்ஸ், நான் வந்து தனியாக போட்டிருக்கிறேன். ஆல் த பேக்ஸ் ஆர் புக்ஸ், ஓகேவா. சம் பர்சஸ் ஆர் பேக்ஸ், சம் பர்சஸ் ஆர் பேக்ஸ்,
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து இந்த வென் டயக்ராம் போட்டால் தான் நம்ம கிளியராக இதை அட்டன் பண்ண முடியும். சம் பேப்பர்ஸ் ஆர் பேக்ஸா, சம் பேப்பர்ஸ் ஆர் பேக்ஸா, ரெண்டுத்துமே கனெக்ஷன் கிடையாது. அப்போ இது கிடையாது. சம் புக்ஸ் ஆர் பேப்பர்ஸா, எஸ் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. சம் புக்ஸ் ஆர், அப்போ இது கரெக்டு. சம் புக்ஸ் ஆர் பர்சஸா, இது சாரி ஃபஸ்ட் செகண்ட் இது சம் பேப்பர்ஸ் ஆர் சம் புக்ஸ் ஆர் பேப்பர்ஸ், இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு சம் புக்ஸ் ஆர் பர்சஸ், இதுவும் வந்து கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 2 1 3 வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சம் envelopes ஆர் gums. ஓகே, சம் gums ஆர் சீல்ஸ், சம் gums ஆர் சீல்ஸ். நெக்ஸ்ட்டு சம் சீல்ஸ் ஆர் adhesives, இது போட்டாச்சு. இப்போ சம் envelopes ஆஃப் சீல்ஸா, என்வலப்புக்கும் சீலுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ இது கிடையாது. சம் கன்ஸ் ஆஃப் adhesives இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம் adhesives ஆர் சீல்ஸு, இது ரெண்டுத்துக்கு கனெக்ஷன் இருக்குது. அப்போ இது வந்து கரெக்டு. சம் adhesives ஆஃப் gums ரெண்டுத்துக்குமே கனெக்ஷன் இல்லை. அப்போ இது வந்து தப்பு. அப்போது 1 மட்டும்தான் நமக்கு ஆப்ஷன் 3 மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். சம் கொஷின்ஸ் ஆர் ஆன்சர்ஸ். ஓகேவா, சம் கொஷின்ஸ் ஆர் ஆன்சர்ஸ், சம்முன்னு அப்படி போட்டோம் இல்லையா. சம் ஆன்சர்ஸ் ஆர் ரைட்டர்ஸ், சம் ஆன்சர்ஸ் ஆர் ரைட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் ரைட்டர்ஸ் ஆர் போயட்ஸ், ஆல் ரைட்டர்ஸ் ஆர் போயட். அப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி வருது. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். சம் ரைட்டர்ஸ் ஆர் ஆன்சர்ஸ், சம் ரைட்டருக்கும் ஆன்சருக்கும் சம்மந்தம் இருக்கா, எஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சம் போயட்ஸ் ஆர் கொஷின்ஸ், போயட்டுக்கும் கொஷினுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. ஆல் த கொஷின்ஸ் ஆர் போயட்ஸா, இல்லை, ஆலே இங்கே கிடையாது. ஓகேவா, சம் போயட்ஸ் ஆர் ஆன்சர்ஸ், எஸ் சம் போயட்ஸ் ஆர் ஆன்சர்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 4ம் நமக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சம் கீஸ் ஆர் ஸ்டாப்லஸ், சம் கீஸ் ஆர் ஸ்டாப்லஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து சம் ஸ்டாப்லஸ் ஆர் ஸ்டிக்கர்ஸ், சம் ஸ்டாப்லஸ் ஆர் ஸ்டிக்கர்ஸ். அண்ட் தென் ஆல் த ஸ்டிக்கர்ஸ் ஆர் பென். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டயக்ராமேட்டிக்காக இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்போ சம் பென்ஸ் ஆர் ஸ்டாப்லஸ், எஸ் இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. சம் பென்ஸ் ஆர் ஸ்டாப்லஸ் கொடுத்தாச்சு. ஸ்டம் ஸ்டிக்கர்ஸ் ஆர் கீஸ், இல்லை இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா, நோ ஸ்டிக்கர் இஸ் ஏ கீ. நோ நம்ம வந்து சொல்ல முடியாது, ஏன்னா தனியாக இருந்தால் தான் நோ. ஸோ நோ ஸ்டிக்கர் இஸ் கீ அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அதுக்கு பாசிபிள்ஸ் மேபி தனியாக இருந்தால் மட்டும்தான் அது வரும். இங்கே வந்து மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நோ அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகேவா, சம் ஸ்டாப்லஸ் ஆர் கீஸ், சம் ஸ்டாப்லஸ் ஆர் கீஸ், எஸ். அப்போ ஆப்ஷன் 1 and 4 மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டு. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆல் த லாக்ஸ் ஆர் கீஸ். ஓகேவா, ஆல் த கீஸ் ஆர் பேட்ஸ். சம் வாட்சஸ் ஆர் பேட்ஸ், பேட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த இடத்துல வருது, நல்லா கவனிக்கணும். கீஸுக்கும் லாக்ஸுக்கும் கிடையாது. சம் வாட்சஸ் ஆர் பேட்ஸ், அவ்வளோதான். ஓகேவா, அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருந்துச்சுன்னா ஒரு வேளை சம் வாட்சஸ் ஆர் லாக்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே வரும். அப்போ எல்லாமே நமக்கு வரும். இப்போ வந்து இது தனியானா பேட்டுக்கு மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, சம் பேட்ஸ் ஆர் லாக்ஸ், சம் பேட்டுக்கும் லாக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போது சம் பேட்ஸ் ஆர் லாக்ஸ், பேட்டும் லாக்கும் இருக்குது. இது வந்து பேட் இல்லை, வாட்சஸ். ஓகேவா, சம் பேட்ஸ், எஸ் இஸ் கரெக்டு. சம் வாட்சஸ் ஆர் கீஸ், ஏன்னா கீஸுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, வெறும் பேட்டுக்கு மட்டும்தான் சம்மந்தம். நல்லா டயக்ராமேட்டிக் கரெக்டாக போட்டால் தான் ஆன்சர் பண்ண முடியும். அப்போது சம் வாட்சஸ் இது கிடையாது, தப்பு. அப்போ ஆல் த கீஸ் ஆர் லாக்ஸ் இப்படி வராது. அப்போ ஆப்ஷன் 1 மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டு. இப்போ அந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.